இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய வேண்டேசையா இருக்காரு. நவமூலங்கள், பைல்ஸ், சீல் மூலம், வெளி மூலம், உள் மூலம், பௌத்திரம், இரத்த மூலம், ஆனஸ் ஃபிஷர், ஃபிஷல்லா, பௌத்திரம், எதுவாக இருந்தாலும் சரி முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு மாதம் சரியாகனாரு. ஐயா முடியுமான சாப்பிட்டு பாருங்க தம்பி அப்படின்னாரு. சரி, இதை பற்றி நான் முடிமையாக தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் நல்லா அவசரப்படுறாங்க. உள் மூலம், வெளி மூலம், பௌத்திரம், ஃபிஸ்டலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆனஸ் ஃபிஷர் இருக்குது, சீல் மூலம், ரத்த மூலம், இப்படி நிறைய பேர் அவசரப்படுறாங்க. ஒரு மாதத்துல சரியாகும்னு சொன்னீங்களே, அது என்ன மருந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்? இது வந்து நம்ம சூரணமாக கொடுத்துருக்கோம் ஐயா. இது பார்த்தீங்கன்னா உணவுக்கு பின்னாடி 2 வேளை காலை இரவு நெய்யில் கலந்து எடுக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் இதுதான் நெய்யில் கலந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த 2 எப்படின்னா வெறும் வயிற்றுல, இது வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன், 1 டீஸ்பூன், அதாவது 10 கிராம் எடை கணக்கு சொன்னால் ஒரு 10 கிராம் வெயிட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து உறங்க போகும்போது குடிச்சா போதும். வெறும் வயிற்றுல பாலில் கலந்து எடுத்துக்கலாம். இதுவும் பாலில் கலந்து சாப்பிடலாம். 1 டீஸ்பூன் இதுவும் பாலில் கலந்து சாப்பிடலாம். இது காலை, இது இரவு. இது வந்து வெளிப்பூச்சுக்கு மட்டும்தான். இது உள்ளுக்கு கிடையாது. இது வெளிப்பூச்சுக்கு, ஆசனவாய் வெடிப்பு, அப்புறம் சதை வளர்ச்சி, அப்புறம் ஆசனவாயில் கட்டி வர்றது, அதுக்கெல்லாம் மேலே பூசிட்டு வந்தீங்கன்னா அந்த கீழாய்டு உட்பட எந்த சதை எக்ஸசிவ் குரோத்தாக இருந்தாலும் அது கரைச்சிரும். ஆசனவாய் வெடிப்புக்கு எல்லாத்துக்குமே இது உகந்த மருந்து. வெளிப்பூச்சிக்கு மட்டும் இது எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் 1 வாரம் 10 நாள்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பட் 1 மாதத்துக்கு எடுத்தால் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகும். ஐயா, இது எடுக்கும்போது பைல்ஸ் உள்ளவங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? தற்சமயத்துக்கு இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அசைவம் சுத்தமாக எடுக்கக்கூடாது. மோர் நிறைய சேர்த்துக்கலாம். பால் சாதம், மோர் சாதம். உப்பு இல்லாமல் எடுத்தால் இன்னும் நல்லது. ஒரு 1/4 உப்பு சேர்த்துக்கிட்டோம். சுத்தமாக இல்லாமல் சாப்பிட முடியாது அவங்களால. ஒரு 1/4 உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. எளிதில் ஜீரணமாகக்கூடிய நார் சத்து உள்ள உணவுகள் சேர்த்துக்கலாம். கிழங்கு வகைகளை சுத்தமாக அறவே விளக்கணும். கருணை கிழங்கு தவிர கருணை கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிடலாம். மற்ற கிழங்கு வகைகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மருந்து எடுத்துக்கும் போது. ஆமாங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் பைல்ஸ் இருக்கா? பைல்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி கொடுங்க. உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. கோவக்காய் பச்சையாக ஹைப்ரிட் கோவக்கானா ஒரு 4-5 அதிகமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி நாட்டு கோவக்கானா ஒரு கோவக்கானா சாப்பிடுங்க. ஐயா சொன்ன மாதிரி கருணைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீர் காய்கறிகள், புடலங்காய், பீர்க்கங்காய், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, இப்படி நார்ச்சத்துள்ள காய்கறிகளை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, மூலாதாரத்தையும் சூடாக வச்சுக்க. அதாவது மூலாதார சூடாக இருக்குல்ல, பித்தம் அதிகமாக இருக்குல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடி வயத்தில் விளக்கெண்ணெய் தடவிட்டு குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. மருதாணி வைக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா பைல்ஸ் வராமல் இருக்கும். தொடர்ந்து ஒரே இடத்துல உட்காராதீங்க. சூடாக இருக்க அந்த ஒரே இடத்துல உட்காந்து உடலை உஷ்ணப்படுத்தாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் வாக்கிங் போங்க. அதே மாதிரி ஆடைகளை வந்து இறுக்கமாக, அதாவது டைட்டாக அணியாமல் கொஞ்சம் லூஸாக அணிங்க. இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு பைல்ஸ் வராமல் நல்லாயிருக்கும். இயற்கையோடு சேர்ந்து வளங்க. நிறைய கீரை, காய்கறிகள், பழங்களை எடுத்துக்கோங்க. தோற்பான பழங்கள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.